மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா, உங்களை பார்த்து தாங்க ஐயா கேட்குறேன். நம்ம தமிழ்நாட்டு மக்களை பார்த்து தான் கேட்குறேன். ஐயா, எனக்கு ஒரு உண்மை தெரியணுங்க ஐயா. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆவணும் சாமி. ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேங்க ஐயா. நம்ம மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஐயா அவர்களுடைய பேட்டி பார்த்தேன். என்ன அப்படின்னா, திருட்டு முறைகேடு அப்படின்னு வந்து 2 விளக்கம் கொடுத்துருந்தாரு. அந்த விளக்கத்தை பார்த்து தான் எனக்கே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குங்க ஐயா. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. திருட்டுனா என்ன, முறைகேடுனா என்ன? தெரிஞ்சால் நீங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கு பதில் சொல்லணும். யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். திருட்டுனா என்ன, முறைகேடுனா என்ன? எனக்கு இன்னுமே கன்ஃபியூஷனாக இருக்குது. திருட்டுனா ஒருவேளை வேறையாக இருக்குமோ, முறைகேடுனா வேறையாக இருக்குமோ, இல்லை நிறைய மீனிங் இருக்கும் பார்த்தீங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருளுக்கு நிறைய மீனிங் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரின்னு நானும் இன்னும் கன்ஃபியூஷன் ஆகிட்டு தான் இருக்கேன். சரி, இதெல்லாம் விடுங்க. இது திருட்டு முறைகேடு நம்ம ஆராய்ஞ்சு அதுக்கு என்ன பொருள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய தமிழ்நாடு இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது தெரியுங்களா? முதல்ல இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட தேர்தல் பிரச்சாரம் அவரோட பிரச்சாரத்தில் சொல்லின்னு வர்றாரு, இது திருடிட்டாங்க, அதாவது மனித உறுப்புகள் திருடுறாங்க அப்படின்னாரு. இது என்ன டீப்பா போனோம்னா, இது திருடா முறைகேடாங்கிறத முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமா போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாம கிட்னியோ லிவரோ எடுத்தா அதுக்கு பேர் திருட்டு. இது முறைகேடு. வீடியோ பார்த்தீங்களா? இதுதாங்க நம்ம ஈரோடு மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் வந்து கிட்னி திருட்டு வந்து நடந்திருக்குங்க. அது பல வருடமாக நடந்திருக்குது. இதை வந்து இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்னி வந்து திருட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களா கண்டுபிடிக்கல, எந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து கண்டுபிடிக்கல. அது ஏதோ ஒரு பேட்டி வந்து ஒரு அம்மா வந்து இந்த மாதிரி நான் கிட்னி கொடுத்தேன், கம்மியான அமௌண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல போய் பெரிய புதாகரமாக வெடிச்சிருக்குது. கிட்னி திருட்டு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு, குறிப்பாக பள்ளிப்பாளையத்தில் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து இப்போ வெளி வந்துருச்சு. இப்போ வெளி வந்ததுனால அதுக்கு பொறுப்பேற்கக்கூடிய கவர்மெண்ட் என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னா இதுதான். அதாவது கிட்னி திருட்டு வந்து திருட்டு கிடையாதுங்களாமா, அது ஒரு முறைகேடு. ஐயா அவர்கள் வந்து சொல்றது பாருங்க எப்படி இருக்குன்னா, ஏன்னா ஒருத்தரை பிடிச்சி கொண்டு நம்மளுடைய கேமராமேன் இருக்காரு பார்த்தீங்களா, அவரை பிடிச்சி கொண்டு கட்டி அவருடைய கிட்னி உருவி எடுத்தா தான் அது திருட்டாகும். சொல்லுங்க பார்க்குறேன். அவரா வந்து என் கிட்னி எடுத்துக்காங்க, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கிட்னியை கொடுத்தா நம்ம அதை வந்து இப்போ ஒரு கள்ளச்சந்தையில் போய் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணணும், அந்த அவருடைய கிட்னி வந்து சேல்ஸ் பண்ணோம்னா அது வந்து முறைகேடாமா. நல்லா புரிஞ்சுக்காங்க மக்களே. இதுதான் நம்ம தமிழ்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட். திருட்டு வேற, முறைகேடு வேற. அதான் பாருங்க, ஒருத்தனை நம்மளா வழிபறியா ரோட்ல போறவனை கையை பிடிச்சி இழுத்து அவனுடைய கிட்னியை நான் எடுத்தவன்டா, வாடா எனக்கு பண கஷ்டம், நான் அவனை இழுத்துட்டு போய் கிட்னி உருவி எடுக்கிறேன்டா அப்படின்னு எடுத்தா மட்டும் தான் திருட்டு. நம்மளா போய் வாண்டடா போயிட்டு என் கிட்னியை வித்து கொடுங்க, எனக்கு பண கஷ்டம் இருக்குது, இல்லைன்னா இந்த மாதிரி புரோக்கர் இருப்பாங்க பார்த்தீங்களா, நல்லா கடன் வாங்கி இந்த கந்து வட்டி கொடுமையில இப்போ இருக்கிற கவர்மெண்ட்ல கந்து வட்டி கொடுமை தான் அதிகமாக இருக்குது. இந்த கந்து வட்டி கொடுமையெல்லாம் சமாளிக்க முடியாம எப்படியாவது கடன் அடைச்சாகணும் அப்படின்ட்டு போறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய கிட்னியை உருவி ஒரு ஏஜென்ட் போய் உருவி அவன் வந்து நிறைய பணத்தை வாங்கிட்டு அவனுக்கு ஒரு லட்சமோ 2 லட்சமோ கொடுத்தா இது வந்து முறைகேடாமா, இது வந்து கிட்னி திருட்டு கிடையாதாமா. இப்படிதான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதான் சொல்றேன்லைங்க. இப்போ நம்ம ஏடிஎம் போறோம், ஏடிஎம் போயிட்டு ஒரு பெரியவர் பணம் எடுக்க தெரியல போறோம்னு வச்சுக்கோங்க, அவர் எடுத்து தர சொல்றாரு, அவருக்கு உண்டான அமௌண்ட் எடுத்து கொடுத்துட்டு நம்ம அதே பின்னு போட்டு நம்ம உருவி பணத்தை எடுத்துட்டு வந்தோம்னா இது ஒரு முறைகேடு, திருட்டு கிடையாது. எல்லாரும் நல்லா நோட் பண்ணிக்காங்க, அது திருட்டு கிடையாது. அப்போ அவருக்கு தெரியாம அவருடைய ஏடிஎம் போட்டு நம்ம பணத்தை உருவி நம்ம பாக்கெட்ல போட்டோம்னா அது திருட்டு கிடையாது, அது ஒரு முறைகேடு. அவர்கிட்ட அடிச்சு பிடுங்கி அவருடைய ஏடிஎம் கார்டை சொருவி எடுத்தோம்னா தான் திருட்டு. இது நல்லா புரிஞ்சுக்காங்க தமிழக மக்களே. இது வந்து இப்படிதான் நம்ம தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடியும் ஐயா அவர்கள் வந்து அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் வந்து ஒரு சில பேட்டிலாம் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, இர்ஃபான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபருங்க, அந்த இர்ஃபான் அவர்கள் வந்து அந்த கரு வந்து வயிற்றுல இருக்கிற கரு வந்து ஆனா பெண்ணா அப்படிங்கிறது சட்டப்படி குற்றம். நம்ம இந்தியாவில் சட்டப்படி குற்றம். ஆனால் அவர் துபாயில் போய் பார்த்தாரு, அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அது ஃபாரின்ல பார்த்தாங்க, அது அது வேற கதை. ஆனால் அவருக்கு டெலிவரி ஆகும்போது அவருடைய அந்த டெலிவரி வார்டில் அவர் போய் அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணுவார். இது ஒரு இஷ்யூ ஆச்சு. இஷ்யூ ஆனப்ப அவரு அதுக்கும் ஒரு சில பேட்டிகள்லாம் கொடுத்தாரு. அப்பயும் வந்து ஏதோ கவுண்டர் பண்ணி சொல்லுவார் பார்த்தீங்களா, இவர் சொல்ற விளக்கம் இங்க புரியாது, நீ வீட்டுக்கு போனா தான் புரியுங்கிற மாதிரி அவர் சொல்ற விளக்கம் ஒவ்வொன்றுக்கும் அப்படிதான் கொடுத்துட்டு இருக்காரு. அன்னைக்கும் அப்படிதான் ஒரு பேட்டி வந்து கொடுத்தாரு. அந்த மருத்துவமனை மேல் வந்து ஆக்ஷன் எடுக்கப்பட்டுள்ளது, அந்த டாக்டருக்கு வந்து 50,000 1 லட்சமோ சம்திங் ஏதாவது சொன்னாரு. பிளஸ் வந்து அவர் கட் பண்ணாரு பார்த்தீங்களா, அவர் மேல ஆக்ஷனே கிடையாது. அது இந்த மாதிரி தாங்க இந்த கவர்மெண்ட்ல வந்து அவங்களுடைய சார்ந்த ஒரு நபருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க மாட்டாங்க, எந்த ஒரு ஸ்டெப்புமே கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கு நிறைய உதாரணங்கள் அடிக்கிட்டே போகலாம், நிறைய உதாரணங்கள் வந்து அடிக்கிட்டே போகலாங்க. நிறைய இருக்கு. ஒன்று, அவங்களாம் அந்த கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாலும் அதுக்கு யாரும் கண்டுக்க மாட்டாங்க, கள்ளச்சாராயத்துக்கு அதுக்கு யார் பொறுப்பேற்பாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது, இப்போ ரீசெண்டாக இந்த அஜித் மரண வழக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா, கொலை வழக்கு. அந்த அஜித் கொலை வழக்குல நிக்கிதாங்கிற ஒரு குண்டு பெருச்சாலி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பெருச்சாலி என்ன சப்போர்ட்ல ஆடிட்டு இருந்துச்சுன்னு தெரியல, அந்த பெருச்சாலி எங்க இருக்குதுன்னு தெரியல. அந்த நிக்கிதா மேல ஒரு ஸ்டெப் எடுத்தாங்களான்னு இது வரைக்கும் தெரியல. ஆனால் அநியாயத்துக்கு அந்த அஜித்துங்கிற ஒரு இளைஞர் தான் வந்து உயிரை மாச்சிட்டாங்க. இதுதான் உண்மை.
ஏன்னா அவங்க சார்ந்த இப்போ திமுகவை சார்ந்த யாருக்காவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து மூடி மறைச்சிட்டு தாங்க இருக்காங்க. அப்படித்தாங்க இந்த கிட்னி வழக்கிலையும் நடந்துட்டு இருக்குது. இந்த கிட்னியை வந்து திருடி வைத்தவங்க எல்லாமே திமுக காரர் அப்படின்னு வந்து நியூஸ்ல வந்துட்டு இருக்குங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலும் வந்து ஒரு முக்கியமான உங்களுக்கு திமுக காரர் அந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறதும் செய்தியில வந்துட்டு இருக்கு. ஏன்னா நானா இதை வந்து சொல்றது கிடையாது, செய்தியில வரதை வச்சு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதனால இந்த வழக்கை வந்து கண்டிப்பா வந்து மூடி மறைப்பாங்க. இதை வந்து கண்டிப்பா மேல் விசாரணை வேணும். கண்டிப்பா இது ஒரு பூதாகரமா வரும். கண்டிப்பா நிச்சயம் வந்து இந்த கிட்னி திருட்டில் ஈடுபட்ட யாரா இருந்தாலும் கண்டிப்பா அதுக்கு நான் தண்டனை அனுபவிச்சு தாங்க ஆகணும். யோசிச்சு பாருங்க, ஒரு பாமர மக்கள் அந்த பள்ளிப்பாளையத்தில் வந்து தடி தான் ஓட்டுறது அவங்க பொழப்பு. அதுக்கு வந்து கந்து வட்டிக்கு உரிமைன்னு ஒன்று இருக்கு. பள்ளிப்பாளையத்தில் நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்காங்க. வட்டிக்கு மேல வட்டி குட்டி போட்டு இந்த மாதிரி வந்து அவங்க சொத்தையை வந்து புடுங்கணும் அபகரிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த வட்டி விடுறவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய கொடுமையெல்லாம் தாங்க முடியாம தான் இந்த கிட்னியாவது வித்து நம்ம வட்டி கட்டிடலாமோ இல்லை அவங்களுடைய முதல் கொடுத்துடலாமா அப்படின்ட்டு வராங்க. அது வந்து உண்மையாலுமே வந்து ஒரு மரண கொடூரன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த பேட்டி கொடுத்தவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு, ஒரு அம்மா கீழே விழுந்துருச்சுங்களாமா ரோட்ல. அந்த அம்மாவை கூட இவரால போய் தூக்க முடியலைங்களாமா. ஆனா சுத்தி இருக்கிறவங்க பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, என்னடா இவன் ஒரு ஆம்பளையா இருந்துட்டு போய் அந்த அம்மா கூட கீழே விழுந்த அம்மா கூட தூக்காம இருக்கானே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவருடைய வேதனை அவருக்கு மட்டும் தாங்க தெரியும். ஏன்னா ஒரு கிட்னி இழந்துட்டாருங்க. அவருடைய கந்து வட்டி கொடுமை தாங்க முடியாம சரி கிட்னியாவது வித்து கடனை கட்டிடலாம் அப்படின்னு கட்டிட்டாரு. அவருடைய பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த மாதிரி பப்ளிக்ல ஒரு கீழே விழுந்தவங்க கூட அவரால் தூக்க முடியலையாமா. அவர் வந்து மரண வேதனையில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேட்டியில வந்து சொல்லியிருந்தாருங்க. இதெல்லாம் என்ன தமிழ்நாடு எங்க போயிட்டு இருக்கு? ஒரு பக்கம் கிட்னி திருட்டு, ஒரு பக்கம் வழிபறி, கொள்ளை, கற்பழிப்பு, அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை, இப்ப பக்கமா 7 வயசு சிறுமி தாங்க அதை ஒரு வடநாட்டுக்காரன் ஏதோ போகும்போது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குங்க. என்னங்க தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு? அதாவது வந்து நல்லது அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இப்ப நடக்கவே கிடையாது. எல்லாமே கெட்டது மட்டும் தான் நடந்துட்டு இருக்குது. இப்படியே தமிழ்நாடு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து கெட்டதுக்கு தான் இந்த தமிழ்நாடு, நல்லதுக்கு தமிழ்நாடே கிடையாதுங்க. கண்டிப்பா 2026 மக்களாகிய நீங்கள் வந்து பாடம் புகட்டணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.